ஆளுநருக்கு இந்த தீர்ப்பு பெரும் பின்னடைவு இல்லையா? எல்லா விவகாரத்திலும் அவர் நிறுத்தி வச்ச 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு வீட்டோ அதிகாரம் கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. இல்லை, அவர் வீட்டோ அதிகாரம் இருக்குன்னு என்றைக்குமே சொன்னதில்லை. ஆனால் இதை 142 கொண்டு வந்தது உண்மையிலே ஒரு சாமர்த்தியமான ஒரு விஷயம். அதுக்கு ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா வந்து அந்த 7 பேர் விடுதலை பிரச்சனையில் இதே விஷயத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் திமுக வந்து அந்த பேரறிவாளன் ஐயா வழக்கில் வந்து அதை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக உள்நாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அப்போ நடந்தது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் இவங்க வந்து மசோதாக்கள் நிறையா பெண்டிங் இருக்குது, மக்கள் விஷயமாக எதையுமே முடிவெடுக்க முடியல, சாமானிய மக்கள் பிரதிநிதிகள் தானே முடிவெடுக்கணும், அது எப்படி வந்து ஒரு நியமிக்கப்பட்ட ஒருத்தர் பண்ணுவாருங்கிற மாதிரி திசை திருப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னென்னா, 10 மசோதாக்கள் எல்லாமே யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது. அதில் வந்து முதலமைச்சர் கூட வேந்தராகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிற அந்த மசோதாக்கள் மட்டும்தான் நின்றுருக்கு. வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய எதுவும் நிற்கலைங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ பொதுவாக ஒரு சுப்ரீம் கோர்ட் இது ஒரு தெளிவு. ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்சர்வேஷன் கொடுத்தப்பவே நிறைய மசோதாக்களுக்கு நீங்கள் ஒப்புதல் தரீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆளுநர் அப்போ நிறைய மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தார். நிதி மசோதாவை அவரால் நிறுத்தி வைக்க முடியாது. இல்லை, அப்போ அவர் கொடுத்த மசோதாக்கள் வந்து 80, 90, 60, 50 இல்லை, உங்களுக்கு தெரியும். இந்த 10 தவிர மற்ற கையில் இருந்த ஒரு 6, 7 மட்டும்தான் அவர் வந்து மசோதாக்களுக்கு இது கொடுத்தாரு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளாட்சி சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த மசோதாவும் ஆளுநரால் எந்த காலத்திலும் நிறுத்தி வைக்கப்படலை. அதுக்கப்புறம் இது நடந்ததுங்கிறது தெரியும். உடனே ரம்மியை நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம், ரம்மி இப்பயும் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சாவி எண்ணிக்கை மட்டும் அந்த நீதிமன்ற தீர்ப்பு அதில் மட்டும் சேர்க்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுன்னா, காங்கிரஸில் ராஜீவ்காந்தி ஐயா எப்படி ஷாபானு கேஸில் வந்து 25 ரூபா அந்த 4 குழந்தையை பெற்ற பெண்ணுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கு, சுப்ரீம் கோர்ட் கொடுன்னு சொன்னதுக்கப்புறம் மறுதளித்தாரோ, அப்படி பிஜேபி பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாது. அதே மாதிரி காங்கிரஸ் அரசுகள் சபரிமலை விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அதை செயல்படுத்தாமல் இருக்கிறதுங்கிற ஒரு விஷயம் பிஜேபி பண்ணுமான்னு கேட்டால் அப்படி அது பண்ணாது. சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அது பொதுவாக கேட்டு அரசு செயல்படுத்துச்சுன்னு காங்கிரஸ் எதிர்த்து போராடினாங்க. இல்லை பாருங்க, பிஜேபிக்கு தான் நாங்கள் வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து தண்ணி கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு மாநிலம் சொல்லும்போது, பரவாயில்லைங்கண்ணா நீங்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பயிர் காப்பீட்டை எடுக்காமல் நிவாரண நிதி கொடுத்து ஓட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிஜேபி முடிவு எடுக்காது. பிஜேபி ஒரு முடிவு எடுத்ததுன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை மதித்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் வரும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நீதிமன்றம் மசோதாக்களை நிறுத்தக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு, அந்த மசோதாக்களின் காரணம் என்ன, எதுக்காக வந்து ஆளுநர் வந்து கல்விக்குள்ள அரசியல்வாதிகள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்கிறத வந்து பார்க்காமல் ஒரு முடிவு எடுத்தது. ஆளுநர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவரா? ஆளுநர் அரசியல்வாதி இல்லை. ஆளுநர் கண்டிப்பாக அரசியல்வாதியாக இருக்க முடியாது. ஏன்னா நீதிபதிகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வக்கீல் இல்லை. நீதிபதிகள் வக்கீல் இல்லைங்கிற மாதிரி ஆளுநர்கள் அரசியல்வாதிகள் இல்லை. அதாவது நான் பிஜேபி அரசை மட்டும் வைத்துக்கொண்டு பேசுகிறேன், நீங்கள் 60 ஆண்டு கால காங்கிரஸை வைத்துக்கொண்டு பார்த்துடக்கூடாது. ஏன்னா இந்தியா மாறி இருக்கிற அடிப்படையிலேருந்து தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசணும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அதனுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் நீதிமன்றத்துக்கு இல்லை. ஒரு இது பிரச்சனையா, அப்படியா, நீ நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதோடு அது நிறுத்திக்கிச்சு. ஆனால் இதனால் என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டால், கல்விக்குள் வந்து அரசியல்வாதிகள் தான் எல்லா விதத்திலையும் வரப்போகிறாங்கங்கிற சிக்கல் வரும். அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு முதல்ல இல்லை சார், ஏற்கனவே 2 மாநிலங்கள் இதெல்லாம் அமல்படுத்தப்படும். அங்கே எல்லாம் வேந்தர்கள் தான் சட்ட சிக்கலோட தான் இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம பலமுறை சொல்லிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விவாதங்கள் வரும்போதே நாம் வந்து கருணாநிதி ஐயா பேசிய ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னோம். நெஞ்சுக்கு நீதி 4ஆம் பாகத்தில் அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தார் ஜெயலலிதா அம்மாவுக்கு. என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, முதல்வர் வேந்தராக இருக்கக்கூடாது. ஏன்னா முதல்வர் இன்னைக்கு முதல்வராக இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம். கல்வி வந்து அதனால பாதிக்கப்படக்கூடாது. தேர்தல் நடக்கிற வரைக்கும், அடுத்த ஆள் வர வரைக்கும் அது பாதிக்கப்படக்கூடாது. அதனால இது வந்து ஆளுநர் இருப்பது தான் சிறந்ததுன்னு கருணாநிதி ஐயா சொன்னதை நம்ம வந்து அப்போ எடுத்து சொன்னோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நாளைக்கு எந்த மசோதாக்கள் வந்தாலும் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், உதாரணத்துக்கு 70 சீட்டு கொடுக்கலன்னா பாராளுமன்ற தேர்தலே தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு ஒரு மசோதா வரலாம். இல்லை, நான் கேட்குறேங்க. ஏன்னா பரிகொடா
இதை பற்றி முதல்வர் ஐயா பேசியிருக்காரு. நாளைக்கு ஒரு மசோதா வருது, தமிழ்நாட்டிலிருந்து இந்திய பேரரசுக்கு எந்த வரியும் போகாதுன்னு ஒரு மசோதா போகுதுன்னா கவர்னர் என்ன பண்ணணும்? ஐயோ 29 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கையெழுத்து, 29 நாள் ஆயிடுச்சுன்னு கையெழுத்து போட்டு பாருங்க. படிப்பு மட்டும் என்ன, எஜுகேஷனும் கன்கரன்ட் தானே, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லையே. ஸோ நாளைக்கு எந்த விதமான மசோதா வந்தாலும் 30 நாள்ல கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் ஏன் எடுத்திருக்க கூடாதுன்னா, கோர்ட் தனக்குத்தானே ஒரு முடிவு எடுத்திருக்கணும். எந்த வழக்கா இருந்தாலும் நான் 450 நாள்ல முடிப்பேன், 4500 வாய்தால இழுத்தடிக்க மாட்டேன், நான் 45 நாள்ல இந்த மாதிரியான வழக்குகளை முடிப்பேன்னு தனக்குத்தானே ஒரு சுய இது பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் தன்னை எப்போதுமே மேலா நினைக்கிறதுனால கவர்னரை சாதாரணமா நினைச்சிருச்சு. இதுல ஒரு கோடிக்கணக்கான வழக்கு இருக்கு சார். ஆளுநர் கிட்ட எத்தனை மசோதா? 5000 மசோதா இருக்கா? ஐயோ, அப்படித்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 2 வருஷம் முன்னாடி. அவர்கிட்ட நாங்க தான் எடுத்து சொன்னோம். எடுத்து சொன்னோம். இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரே ஒரு தவறு தான், ஒரு சின்ன ஸ்லிப் ஆளுநர் விஷயத்துல. அன்னைக்கு அதை திருப்பி கொடுக்காமல் சனிக்கிழமை உடனே சட்டசபை கூடிச்சு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருப்பி அனுப்பிச்சாரு. சட்டசபை சனிக்கிழமை அன்னைக்கு கூடி புல் ஸ்டாப் கமா மாறாமல் திருப்பி அனுப்பிச்சாங்கிற அந்த பிரச்சனை இருந்ததில்ல. அதுக்கு பதிலாக அன்னைக்கு அவர் ஜனாதிபதியை கிட்ட அனுப்பியிருந்தா ஜனாதிபதியை கேள்வி கேட்கக்கூடிய தன்மை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்திருக்காது. ரொம்ப ஈஸியாக முடிச்சிருந்திருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன ஸ்லிப்புங்கிறத தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் நாளைக்கு இது கடிவாளம் ஸ்லிப் அப்படின்றீங்க. இது ஸ்லிப் தான். ஏன்னா பாராளுமன்றம் இருக்கவே இருக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நீதிமன்றம். ஏன்னா இதுல தலையிடாது பிஜேபி. நீங்க பாருங்க, பாராளுமன்றம்னு சொன்ன ஒழிய பிஜேபின்னு சொல்லல, 543 சொன்ன ஒழிய 290 சொல்லல. ரொம்ப முக்கியமா புரிஞ்சு 760 நிமிடம் பேசும், சும்மா பேசாதுன்னு சொன்னா. இன்னொரு ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுவோம். இல்ல சார், மத்த விருந்தினர்களுடைய பார்வை நிறைய பேசுவோம். திமுக தரப்புல இருந்து திரு சரவணன் வழக்கறிஞர், செய்தி தொடர்பாளர் கூட. திரு சரவணன், இந்த தீர்ப்பு உங்களுக்கு கொண்டாடத்தக்க ஒரு தீர்ப்பு, வரலாற்று முக்கியத்துவமான ஒரு தீர்ப்புன்னு பார்க்கப்பட்டால், அவர் கேட்கறது இப்போ ஆளுநர்களுக்கு இது ஒரு பதற்றத்தை கொடுத்துறாதா? அடுத்து எந்த மசோதா வந்தாலும் கையெழுத்து போட்டு மேலே அனுப்பணுமா? அதில் திரும்ப ஒரு சட்ட சிக்கல் வந்துடாதான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நீதிமன்றத்தை பற்றி பேசுவதற்கு அங்கே இருக்கிறவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீதிமன்றத்தில் ஏன் வழக்குகள் வாய்தா வாங்குறாங்க, ஏன் நீதிமன்றத்தில் வழக்குகள் தேங்குதுன்னா அதற்கு நீதிபதிகள் காரணம் கிடையாது. இப்படி முட்டாள்தனமா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க அதை அனுமதிக்க கூடாது. நீதிமன்றங்களை இப்படி அவமதிப்பதை அனுமதிக்க கூடாது. நீதிமன்றத்தை பத்தி வழக்கறிஞராக நீதிமன்றத்தை இப்படி எல்லாம் நையாண்டி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. போறவங்க வரவங்க எல்லாம் நீதிமன்றத்து மேல இப்படி எல்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது. இல்ல விஷயத்துக்கு வந்துங்க. இல்ல அவருடைய தராதரம் என்ன? இல்ல ஜட்ஜ்மென்ட்க்கு டைம் ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படினு கேக்குறேன். ஒரு நிமிஷம். இல்லங்க, சட்ட புலியா இவர் நீதிமன்றத்தை அதான் சொல்றேன். இது மாதிரி பொது விவாதங்கள்ல தயவு செய்து நீதிமன்றங்கள் மேல இப்படிப்பட்ட தரம்கெட்ட விமர்சனங்களை வைப்பதை தவறுங்கள். ஜனநாயகத்திற்கு நல்லது. அடுத்து விஷயத்துக்கு வருவோம். இப்ப முக்கியமா என்ன அப்படின்னா, ஆளுநருக்கு இது ஒரு சம்மட்டி அடி. ஆளுநரை விட பாஜக ஆளுநரை வைத்து எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள்ல எல்லாத்துலயுமே அரசியல் செய்ய நினைத்த பாஜகவிற்கு இது சம்மட்டி அடி. நிஜமாவே இந்த ஆளுநர் மானம் ரோஷம் இருக்கக்கூடியவராக இருந்தால் இந்த தீர்ப்பு வந்த அடுத்த நிமிடமே ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாட்டை விட்டு கிளம்பி இருப்பார். ஆனா பாஜக ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகளிடம் இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஐயா, இதை விட ஒரு கிரேட்டர் இண்டேக்மெண்ட் யாருக்கும் தேவையே கிடையாது. யாரும் இதை விட மோசமாக ஒரு ஆளுநருடைய நடத்தையை பற்றி யாரும் இவ்வளவு மோசமாக விமர்சித்திருக்கவே முடியாது.